அனைவருக்கும் வணக்கம். இப்போ நானும் என் நண்பர் கங்காதரன் அவர்களும் நம்ம மதுரையில் இருந்து மேலூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற குகவரை கோயில், அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா தியானம் பண்ணுவதற்காக. இந்த மலையை பார்த்திங்களா, சுற்றியும் பாருங்கள், ஃபுல்லாக மலைகள். இது ஃபுல்லாக வந்து மலைகள். இந்த மலைக்கும் இடையில் பார்த்தோம்னா அப்படியே ஒரு இறக்கம் மாதிரி கொண்டு போவாங்க. பார்த்திங்கன்னா ஒரு படி மாதிரி கீழே கொண்டு போய் கொஞ்சம் தள்ளி போனோம்னா அந்த சென்ட்ரிங்கில் கூட அந்தளவு பூச்சி பூச மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த மலையை வந்து உடஞ்சி ஒரு ஒரு 10க்கு 10 அந்த ஒரு மாதிரி வச்சு உள்ளுக்கு ஒரு சரியான லிங்கம், பெரிய லிங்கம் வந்து வச்சுருக்காங்க. பார்த்துக்கு அதை தான் இப்போ நானும் நண்பரும் போய் அங்கே போய் தியானம் பண்ண போய்கிட்டு இருக்கோம். இந்த ஊரினுடைய தன்மை அரிட்டாப்பட்டி அப்படின்னு எதுக்காண்டி வந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. அந்த காலத்தில் வந்து இளைஞனுடைய மன்னருடைய மகன் இளவரசன் இங்கே வந்து ஓய்வுற்றதாக ஒரு கதை இருக்குது. பார்த்துக்குங்க, இங்கே வந்து குதிரைகளெல்லாம் நிப்பாட்டிட்டு, அதாவது அங்கேருந்து கடலை தாண்டி வந்து இங்கே குதிரையில் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் இலைப்பாரிட்டு போனதாக ஒரு கதைகள் உண்டு. கதைகளில் அது உண்மையாக சம்பவமாக கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஆனால் சொல் கேள்விப்பட்டது சரிங்களா. அப்போ அவர் வந்து இங்கே தங்கி போனதுனால இந்த இடத்துக்கு பேர் வந்து அரிஸ்டாட்டில், அவருடைய பேர் வந்து அரிஸ்டாட்டில். பின்போக்கில் வந்து அது வந்து அரிட்டாப்பட்டின்னு சொல்லி மாறிடுச்சு. பார்த்துக்குங்க, இப்போ அங்கே தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். மிக பழமை வாய்ந்த குகவரை கோயில். இந்த கோயிலை வந்து இப்போ வந்து பூரா வந்து கம்பியெல்லாம் சுற்றிலும் கட்டி பாதுகாப்புக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நாங்களாம் முன்னால் வரும்போது அப்படிலாம் இல்லை. பார்த்துக்குங்க, நாங்களாம் நைட்டில் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸ்டே பண்ணி தியானம் பண்ணும்பொழுது ஏகப்பட்ட நிகழ்வுகள்லாம் தெரியும். பார்த்துக்கு, அதாவது இந்த சூட்சுமத்தில் தெய்வங்கள்லாம் அவங்களாம் வர்றது போகிறது எல்லாமே பக்காவாக இருக்கும். பார்த்துக்குங்க, அதனால் இங்கே வந்து நாங்கள் பிரியப்பட்டு இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். சரிங்களா, வாங்க போய் கோயிலை போய் பார்ப்போம். நம்ம வாங்க மக்களே, நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே உட்காந்து தியானம் கூட பண்ணுவோம்மா. சரிங்களா, வாங்க எல்லோரும். இந்த இப்படி தான் படி வந்து கொஞ்சம் இறங்கி போய் ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி திரும்ப. பார்த்துக்கங்க, இங்கே பூரா வந்து விவசாய நிலங்கள், அங்கே பூரா மலைகள், சுற்றிலும் மலைகள். பார்த்துக்குங்க, மிக அற்புதமான ரம்மியமான இடம். அதாவது டைம் பாஸிங்க்கு வர்றவங்க கூட வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து முக்கியமாக இந்த தியானத்தை வந்து நாங்கள் மேன்மையடைய வேண்டும் அப்படின்றக்காண்டி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். பார்த்துக்குங்க, இந்த பாதை தான் போகணும். நம்ம இங்கே வந்து முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லி இங்கே இந்த ஊருக்காரங்க வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு இடம் இருக்குதுனாலே ஒரு பாதுகாப்புக்குன்னு ஒரு 2 பேர் இருப்பாங்க இல்லைங்களா, துவார பாலகர்கள் மாதிரி. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்து முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இந்த பாஸ் பண்ணி இது எப்படி இந்த இடம் பார்த்தோம்னா புத்தர் படுத்திருக்க மணிக்கு படுக்க வச்சோம்னா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன பள்ளமாக அப்படி அழகாக இருக்கும். பார்த்துங்க, இந்த இடம் இதை கூட அழகாக படுத்துக்கலாம் நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து அரிட்டாப்பட்டி குகவரை கோயிலுக்கு வந்துட்டோம். நம்ம ஏற்கனவே அங்கேருந்து மலையில் ஏறி இறங்கி வந்தோம். பார்த்துக்குங்க, இப்போ இந்த கோயிலினுடைய அந்த கல்வெட்டை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது நல்லா இயற்கை கொஞ்சம் சூழலாக அமைந்து இருக்கக்கூடிய இவ்விடத்தினிலேயே பல பறவைகள், மிருகங்கள், மிக ரம்மியமான இடமாக இருக்குது. பார்த்துங்க, இந்த இடத்துல பூரா அதாவது பொழுதுபோக்குக்காக வரலாம்னு நினைக்கிறவங்க கூட இங்கே வந்து இந்த இடத்த பார்த்தனையும் அடிக்கடி வந்து சாமி கும்பிட்டு தியானம் பண்ணணுங்கிற எண்ணம் அதிகரிக்கும். பார்த்துக்குங்க, இங்கே வந்து மன நிம்மதியும் ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். வீட்டில் இருக்கிற காலத்தில் இங்கே வந்து வாரத்துக்கு ஒரு முறை இங்கே வந்து சாமி கும்பிட்டு மதியம் சாப்பாடெலாம் சாப்பிட்டு போனாலே மனதுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்கும். பார்த்துக்குங்க, இந்த இதான் பார்த்துக்குங்க அந்த கல்வெட்டு, குடைவரை சிவன் கோயில் அரிட்டாப்பட்டி. இந்த கல்வெட்டில் வந்து முற்கால பாண்டியர்களின் குடைவரை கோயில் பணிக்கு அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. பார்த்துக்கங்க, அது அப்போ வந்து நம்ம அரிஸ்டாட்டில் என்பவர் வந்து மக்கள் நலனுக்காக ஒரு இந்து கோயிலை கட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த சிவன் கோயிலை கட்டியிருக்காரு, மக்கள் நலனுக்காக. பார்த்துக்கங்க, சரி மேலே போய் நம்ம தரிசித்துட்டு வருவோம். வாங்க.
வந்து ஒரு இரண்டாவது பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்ட காளியம்மன் கோவில் இருக்குது பார்த்துக்கோங்க. முதல்ல பார்த்தது நம்ம முனீஸ்வரரை பார்த்தோம். இப்போ இரண்டாவது காளியம்மன். இந்த இடத்துக்கு வந்து இவங்க வந்து 2 பேருமே முக்கியமான ஒரு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் பார்த்துக்கோங்க. வாங்க சிவன் கோவிலுக்கு போவோம். ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா உங்கள் பேர்? என் பேர் ராமச்சந்திரன். ஐயா பேர் வந்து ராமச்சந்திரன். இந்த குடவரை கோயிலுக்கு வந்து மிக நல்ல ஒரு சிவபக்தனாகவும் இருக்கின்றார். ரெண்டாவது வந்து இந்த கோயிலை வந்து ரொம்ப சுத்தமாகவும் ஒரு பாதுகாப்பாகவும் ஐயா வச்சுருக்காப்புல. இவர் தான் ஐயா தான் பூசாரி இந்த கோயிலுக்கு. சரிங்களா? பல வருடமாக இவர் வந்து இந்த சேவையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் பணியை நம்முடைய பணி அப்படிங்கிறது. இவருக்கு அதிகபட்சமான வருமானம்லாம் இங்கே இல்லை. விவசாயம் அதை மேற்கொண்டு வந்து தட்சணை ஏதாவது போகிறத வந்து ஐயா வந்து ஏற்றுக்கிறாங்க. இன்னும் மக்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து மன நிம்மதியோடு வந்து உட்காந்து சாமி மீனை கும்பிட்டு தியானம் பண்ணி போனோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர் குடும்பத்தில். இவர் வந்து லகுலீசர், இவர் தான் சிவன் பார்த்துக்குங்க. அங்கிட்டு விநாயகர். சரிங்க. இதுதான் இந்த அரிட்டாப்பட்டி அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு நினைவு சின்னமாக இருக்கப்படுகிறது. இது இன்னும் நம்ம மக்கள்களாம் சேர்ந்து ரொம்ப பிரசித்தி கொண்டு வர வேண்டும்ங்கிறது எங்களுடைய ஆசை. நன்றி. அது அப்படியே